இங்கே பாரு பேபி, என்னை தவிர நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ண நினச்சினா அப்புறம் நீ என்ன இனிமேல் பார்க்கவே முடியாது சொல்லிட்டேன். இல்லைம்மா அப்படிலாம் நீ பயப்படாத. இந்த மழை புயல் எப்படி நம்மளை ஒன்றும் பண்ணாதோ அந்த மாதிரி யார் வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டீங்க. நீங்கள் பாருங்கள், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வருதுன்னு. எல்லாம் அங்கே மழை வந்து புயலில் வந்து எல்லோரும் தண்ணியில் போய் பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாதான். மீனா கம்மனேரு அப்படிலாம் எடுத்து பேசக்கூடாது மாமாவை, சரியா? சரிக்கா டைம் வச்சு வாக்க போகலாம். மழை பெய்ய ரொம்ப அதிகமாக வருது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தண்ணிலாம் நிறைய வந்துருப்போது. நம்ம அப்படி எப்படி வீட்டுக்கு போகிறது? சரி பயப்படாத, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அக்கா இருக்கல்ல, எதுக்கு பயப்படுற? இங்கே பாருமா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் உங்கள் வீட்டில் வந்து நானே பேசி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? அது வரைக்கும் பயப்படாமல் தைரியமாயிரு. சரி மழை அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? அதில் நாங்கள் பத்திரமா பார்த்து போயிடுவோம். நீங்கள் தான் ரொம்ப தூரம் போகணும். பார்த்து எங்கேயும் தண்ணியில் சிக்கிக்காமல் போங்க. இப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இங்கேயும் தண்ணியில் மூழ்கிடுவோம். அக்கா அம்மா கால் பண்ணுறாங்க, என்ன சொல்ல போகிறீங்க? இருடி அட்டன் பண்ணாத. நான் சொல்கிறேன்ல, ஃபோன் அட்டன் பண்ணாத, அப்படியே வை. ஐயோ அக்கா, அம்மா அப்படிலாம் கால் பண்ணவே மாட்டாங்க. கால் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப வெள்ளம் மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம் போவோம். சரிடா, எங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன். பாய். நானும் வரவே இல்லடி, நெல்லு. பாய் பேபி. பாய்மா, பார்த்து போயிட்டு வா. பாய் சொல்லாமே போகிறப்ப இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நம்மள ஒரு ஆளாக கூட மதிக்கிறது. ஐயோ அக்கா, போதும் பார்த்தது, வாங்க சீக்கிரம் போவோம். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வர மாதிரியே இருக்குது. வாங்க. வரண்டா காஜா, போகலாமா? முதல்ல நான் ஒன்று உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் போகிறேன். ஐயோ, உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியலையே. அட பார்த்தது போதும், எல்லாம் வீட்டுக்கு போங்க. ஐயோ அக்கா, நான் அப்போவே சொன்ன கிளம்புன்னு கேட்டிங்களா? இப்போ பாருங்க, மழை எவ்வளோ வருது. நம்ம எப்படி இப்போ வீட்டுக்கு போகிறது? பயப்படாதடி மீனா, அக்கா கூட இருக்கல, கூட்டிகிட்டு போகிறேன், பயப்படாத. எங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க? சாரி வேறு கட்டிட்டு வந்துட்டீங்க. ஓடணும்னு நினச்சா கூட ஓட முடியாது. நான் தான் ஓடணும் தனியாக போக வர எனக்கு பயம். தண்ணி இவ்வளோ தண்ணி வருது ரோட்டில், பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது. இன்னும் வீட்டுக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குக்கா. ஐயே, பயப்படாதுன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு பயப்படுற? அக்கா கூட்டிகிட்டு போகிறேன், இரு. இந்த ஃபோனை பிடிங்க முதல்ல. உங்கள் அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்களோ தெரியல. கால் பண்ணி கேளுங்கக்கா, தண்ணி எது வந்துருச்சா என்னன்னு. சரி கொண்டா, நான் கால் பண்ணி கேட்குறேன். ஹலோ அம்மா. சொல்லுமா. இல்லைம்மா, நாங்கள் இங்கே வெளியே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், வந்துடுறோம். சரி தண்ணியெல்லாம் அதிகமாகிடுச்சா? இல்லைம்மா, நாங்கள் இப்போ உடனே வந்துடுறோம். சரி. ஏன்டி வந்துட்டு எம்மா நேரமாக நான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மா ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறேன்? அது மாதிரி ரீசன் சொல்ல. எங்கே சுற்ற ஆரம்பித்தா போதும், ஃபோனே எடுக்கிறதில்ல. இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு, வீட்டுக்கு வெளியும் தண்ணி. இப்போ நாங்கள் எங்கேயாவது போகணுன்னா உன்னை விட்டுட்டா போக முடியும்? நீயும் கூட இருந்துருந்து நிறைய நம்ம எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு ஏதாவது போயிருக்கலாம், அத்தை வீட்டுக்கு எதாவது போயிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? நீ வரதுக்கே லேட் ஆயிரும் போல். நாங்கள் தண்ணியில் தான் மூழ்கிட்டு கிடக்கணும். சுற்ற ஆரம்பித்தா போதும், எல்லாத்தையும் மறந்துடாது. வீட்டுக்கு போகணும், பேசிக்கிறேன். சரிம்மா கத்தாதம்மா, நான் வந்துடுறேம்மா. தண்ணியில் நினைச்சிட்டாவது நான் வந்துடுறேம்மா. நீச்சல் அடித்தாவது நான் வந்துடுவோம்மா. சரிம்மா, நான் வைக்கிறேன். அக்கா பேசாமல் கேப் புக் பண்ணிடலாமா? நம்ம கேப்லேயே போயிடலாம். அதான் ஃபோன் வச்சுருக்கீங்களா, புக் பண்ணுங்க. ஐயோ மீனா, இந்த மலையிலலாம் கேப்காரன் அதுவும் வரமாட்டான், சரியா? நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீ பயப்படாத. அக்கா நீ நீச்சலே தெரியாது, என்னக்கா பண்ணுறது? ஐயே ஒருத்தி, நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல. இனிமேல் உன்னை வெளியே கூட்டிகிட்டே வரமாட்டேன்டி. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற நீ. நானும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தான் காதல் கண்ணை மறைக்குது, நான் என்ன பண்ணுறது? ஆஹா, கொஞ்சம் விட்டு நம்ம மானத்தையே வாங்கிடுவா. சரி வாம்மா, நம்ம டைம் வச்சு போவோம். போலாம் வா. எங்க போறானே தெரியாம ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அவள் சின்ன பிள்ளைம்மா, அவளுக்கு என்னமா தெரியும்? அவன் தண்ணியில் விழாமல் பார்த்துக்கோங்க. தங்கம் உள்ள தள்ளி நில்லு. தண்ணி பேர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, பூச்சிலாம் இருக்கும், சரியா? பார்த்து பத்திரமா அப்பா பிடிச்சி நில்லு பின்னாடியே. எங்க போறோம்னு உனக்கு தெரியணுமா? உங்க பாட்டி வீட்டு வரைக்கும் போறோம் போட்டிங்க, போதுமா? கம்முனு வா. ஆடாம வாடி, எல்லாரும் தண்ணியில குதிச்சிருவோம். அப்புறம் இந்த மழை வேற நிப்பனாங்குது, உயிரை வாங்குது. இப்படியே வருஷம் பெஞ்சு மக்கள் எல்லாரும் சாடிக்குது போட்டு. சரிம்மா நீ போகலாமாம்மா, போகலாம்னா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக வாங்க. நானே பாட்டி வீட்டுக்கு போகிற வரதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமானு பயந்துக்கிட்டே வரேன். நீங்கள் வேறு திறன்னு பேசி டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க. அட, என்னையும் உங்கள் போட்டில் ஏற்றிக்கிறீங்களாப்பா? தண்ணி ஃபுல்லாக நிறைய வந்துடுச்சு, என்னால் நடக்க முடியல. ஆனால் எங்களுக்கு அந்த போட்டில் இடம் இல்லையே, நாங்கள் எப்படி ஒன்று ஏற்றிடுறது? போட்டு ஃபுல்லாக அப்புறம் மூழ்கிற வெயிட்டு தாங்கன்னு. ஆமாப்பா,
போட் வெயிட்டு தாங்காது, என் வெயிட்டு தாங்கிறதே பெரிய விஷயம். பேசாமல் பின்னாடி ஒரு போட் வருது பாரு, அதில் ஏறிட்டு வா நீ. சரி சரி போங்க, நான் பார்த்துக்கிறேன். அடி லூசு, மழை இவ்வளோ அதிகமாக வந்துட்டு இருக்கு, விளாண்டுட்டு போறியா? இங்கே பாரு தண்ணி எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு, புரியுதா இல்லையா? நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வாயை மூடிட்டு வா கொஞ்ச நேரம். 2 பேரும் பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாக முன்னாடி போங்க. நானே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க வேறு சண்டை போட்டுகிட்டே வராங்க. அம்மா அம்மா, நான் வந்து ஸ்பீடாக ஓடி போய் பாட்டி வீட்டில் இருக்கிற காரை எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போட்டுமா? நீங்கள் பார்த்து பொறுமையாக நடந்துவாங்க. நீ போய் காரை எடுத்துகிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுல விடிஞ்சிடும். கவனம் வாயை மூடிட்டு போடா. உனக்கு தேவையானதெல்லாம் வாயை மூடிட்டு போ. இங்கே சுற்றி ஏண்டி சாரியை கட்டிட்டு போயிருந்தேன்? நான் பார்க்கவே இல்லையே. இந்த மலையில் போய் சாரி கட்டிட்டு போயிருக்கா பாரு. நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வா சாரியை. அம்மா நீங்கள் எப்படி இங்கே அதுவும் போட்டில்? ஏன் வீட்டில் என்னாச்சு? நான் அப்போவே சொன்னேன்லங்கக்கா, தண்ணி நிறைய வருது, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அம்மா போட்டில் வந்திருக்காங்க. ஆமாண்டி, இதாவது கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களே. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி எங்கே போயிருக்கிறது? வருவன்னு பார்த்து நாங்கள் தான் வெளியே வந்துட்டோம். எப்படி இந்த வழியாக தானே நீங்கள் வந்தாங்கன்ட்டு தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்காக வந்து சீக்கிரம் வண்டியில் போட்டில் ஏறுங்க. ஏண்டி பிரியா இப்படி அம்மாகிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க? சொல்கிற பிச்சு கேட்கவே மாட்டியா? டேடி மீனா வந்து ஏறு. அவனா அக்கா கூட எப்போ பாரு சுற்றிட்டே இருக்கிறது, மழை வெயிலுன்னு கூட பார்க்காம. இப்போ பாரு நல்லா மாட்டினீங்களா? நாங்கள் வந்தோம் தான் ஆச்சு. இதுங்க பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது, தண்ணியிலே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்குறது? இதுக்கு மேலே பேசிட்டே இருந்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு போயிடலாம். வந்து ஏறுங்க வாயை மூடிட்டு. அக்கா அக்கா உங்கள் அம்மா செம்ம கோவத்தில் இருக்காங்க. அமைதியாக வண்டியில் ஏறி உட்காந்துருங்க, எதுவும் பேசாதீங்க. ஏன்னா நம்ம எங்கே போய் யாரை பார்த்தோங்கிறது தெரிஞ்சா அவ்வளோதான். இந்த தண்ணியிலே உங்களுக்கு சமாதி கட்டிடுவாங்க போல. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக ஏறிடி வாயை மூடிட்டு. அட நிறுத்துங்க போட்டு கொஞ்சம் நிறுத்துங்க. எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, பாவம் பையன் இருக்கான் பாருங்க. அங்கேயே இருங்க பத்திரமா இல்லைங்க, நாங்கள் வரோம், பக்கத்தில் வர இருங்க. ஐயோ அக்கா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஆனா பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்டு, ஆனா நான் பாத்துக்கேன். சீக்கிரம் பக்கத்துல போங்க, அவளை கூட்டிட்டு போகணும். பாத்து பயப்படாதீங்கம்மா. தம்பி பாத்து கையை நல்லா பிடிச்சுக்கோடா. அம்மா நீயும் வாமா. பாத்துங்கம்மா, நல்லா கையை பிடிச்சுக்கோங்க, காலை பார்த்து வைங்க. ரொம்ப நன்றி பிள்ளைங்களா. நீங்கள் மட்டும் வரலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. என்னடா பண்ணுறது, யாருமே வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்தீங்க. பயப்படாதீங்க, பத்திரமா நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். நம்ம வீடெல்லாம் இப்படி மூழ்கி போச்சு. இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? எவ்வளோ பேர் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏதான் இப்படி மழையோ இப்படி கொட்டுதோ தெரியல. அம்மா எங்கள் ஸ்கூலில் அப்போ மொழி இருக்குமா? நான் இனிமேல் ஸ்கூல் போக முடியாதா? நீ இனிமேல் வீட்டுக்கு போக முடியுதான்னு பாரு, அப்புறம் ஸ்கூல் போவேன். எனக்கு ஸ்கூல் போகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்? இந்த மழையை எப்படியாவது நிற்க வைக்கணும். கடவுளே காப்பாற்றுங்க.